நிற்கும் போதோ இல்லை வந்து நம்ம ஏன் இதை பண்ணுறோம் எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போதோ நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும், அதனால தண்ணிக்குள்ள இருக்குங்கிறத அதுக்கு எப்படி நம்ம புரிய வைக்க முடியாதோ இல்லை அது எப்படி நம்ம அது அந்த மீன்னால எப்படி தண்ணிக்குள்ளதான் இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியாதோ அந்த மாதிரி மெச்சூர்டா இருந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா ரஜினி இப்படி சிகரெட் எடுத்து வாயில வைக்கும் போது நம்ம வந்து ஏன் தியேட்டர்ல இருந்துச்சு கத்துறோம், அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த கண்டென்ட் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அப்ப இப்படின்னு சொல்லி ஒரு growth வந்து கிடைக்கும். மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா பாக்குறேன். ஏன்னா 4-5 வருஷமா யூடியூப்ல வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கிளாரிட்டிக்கோசரம் இந்த வீடியோவா இருக்கட்டுமே அப்படின்னு அந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ நீங்க எந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் ஏற்படும் போதோ டயர்டாகி நிற்கும் போதோ இல்லை வந்து நம்ம ஏன் இதை பண்றோம் எதுக்காக இதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போதோ நீங்க வந்து உங்களுக்கே நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நம்ம இது எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நடந்துகிட்டே பேசினா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும், அதனால யூடியூப்ல பேசலாம். அண்ட் தென் பேசுறது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு நான் வந்து பெஸ்ட்டாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறனால நான் வந்து சரி யூடியூப் சேனல் பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி அப்புறம் அது அப்படியே பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஏன் நான் வந்து அரசியல் பேசுகிறேன், ஸோ இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன். அப்புறம் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சேனல்லையும் சரி இதுலேயும் சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு மணின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு சில விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா அரசியலாக மாறி பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுற ஒரு சேனல்லாம் இந்த சேனல் வந்து மாறிடுச்சு. நான் ஏன் அப்படி அரசியல் பேசுறேன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே காலையில் எந்திரிக்கிறது வந்து நைட்டு போய் தூங்குறவர்களும் எல்லாருமே ஏதோ ஒரு அரசியலுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இப்போ வந்து ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருக்குங்கிறத அதுக்கு எப்படி நம்ம புரிய வைக்க முடியாதோ இல்லை அது எப்படி நம்ம அந்த மீன்னால எப்படி தண்ணிக்குள்ள தான் இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியாதோ அந்த மாதிரி ஆனால் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். நம்ம காலையில் எந்திரிச்சு ஒரு செயலேருந்து சாப்பிட்ற உணவுலேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து நம்ம செய்கிற வேலையிலேருந்து சம்பாதிக்கிற காசுலேருந்து அதை செலவு பண்ணுற இதுலேருந்து எல்லாமே வந்து அரசியல் தான். பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் நான் வந்து அரசியலும் பேசுகிறேன். விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க மரத்தில் தொங்கிட்டு இருந்தாலும் இந்த அரசியல் சூழல் வந்து அவங்கள மரத்துலேருந்து கீழே இறங்கி வர வச்சு அரசியல் பேச வச்சிரும். ஏன்னா அதுதான் உண்மை. ஓகேவா, நீ மரத்துலேயே தொங்கிட்டுலாம் இருந்துட முடியாது. இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் பார்க்க போனீங்கன்னா மரத்தை நோக்கி கல் வரும். ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இறங்கி கீழே வந்து இந்த அரசியலில் வந்து நீங்கள் ஒரு இறங்கி நீங்கள் ப்ளே பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் அரசியல் பேசி ஆகணும், மெச்சூர்டாக இருந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போல்லாம் நீ மரத்தை தொங்க முடியாது. ஓகேவா, இந்த மாதிரி தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஏன் இதை பேசுறேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் அரசியல்னா அங்கேயும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தென் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிறதுலாம் இந்த சேனல்லையும் பேசலான்ட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வராத ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது என்னன்னா, கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணுறது. ஸோ ஒரு கண்டென்ட்டோட கண்டென்ட் டெலிவரி பண்ணுறங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எப்படி ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே முக்கியமோ, எப்படி வந்து உடம்புக்கு உயிர் முக்கியமோ, இப்படிங்கிற இந்த மாதிரி கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஸோ நிறைய டேரக்டர்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப முக்கியம். என்னதான் வந்து நம்ம கதையாக எழுதும் போது எழுதிடலாம், அது எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை டெலிவரி பண்ணுறது தான் பெட்டராக டெலிவரி பண்ணிட்டா ஒரு மொக்க கதையோடு நம்மளால் வந்து பெட்டராக சொல்லிட முடியும் அப்படின்னு. நான் எழுதுகிற கண்டென்ட்டை வந்து நானே ஒரு நல்ல இந்த டைம்ல இந்த கண்டென்ட் போட்டால் வந்து பெட்டரா புரிதல் இருக்கும். ஸோ இந்த டைம்ல இதை நம்ம பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் கண்டென்ட் எடுத்துடுறேன், அதை வந்து எழுதிடுறேன், வீடியோ ஷூட் பண்ணிடுறேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் அது உங்ககிட்ட வந்து சேரும் போது அந்த கண்டென்ட் ப்ராப்பராக டெலிவரி ஆகுதானா இல்லை. இந்த மாதிரி நான் 4 வருஷம் யூடியூப் பண்ணதில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் பிளே வந்து ஏன் ரொம்ப முக்கியம், ஏன் வந்து ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணுறது, ஒரு கண்டென்ட் வந்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுதான் நம்ம கண்டென்ட்டோடைய வேல்யூவே வந்து கொண்டு போய் சேர்த்துது. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அந்த ப்ராடக்டோட அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே போடுற பாக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அந்த உள்ள இருக்கிற ப்ராடக்ட் வந்து வேல்யூ. ஸ்கிரீன் பிளே வந்து பெட்டரா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு தப்பான விஷயத்த கூட நம்மளால வந்து பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பெட்டரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்னாலே அது வந்து உடம்ப வந்து கெடுக்கும், அண்ட் தென் லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா ரஜினி இப்படி சிகரெட் எடுத்து வாயில வைக்கும் போது நம்ம வந்து ஏன் தியேட்டர்ல இருந்துச்சு கத்துறோம்? ஏன்னா அந்த ஸ்கிரீன் பிளே அப்ப நம்மளுக்கு வந்து
லங்ஸ் எஃபெக்ட் ஆயிரும்ல, பல்லு ஒரு மாதிரி ஆயிரும்ல, உதடு கருப்பாயிரும்ல, இரும்பல் வரும்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏன் தோன்றது இல்லைன்னா பெட்டர் ஸ்க்ரீன் பிளே. அந்த கதையோட அந்த கேரக்டரோட நம்மளும் கலந்து அந்த படத்தை அப்படியே வந்து புரியுதா, அப்படி கொண்டு போயிடும். அதான் வந்து ஒரு பெட்டரான வந்து ஸ்க்ரீன் பிளே, ஒரு கண்டென்ட் எப்படி டெலிவரி பண்ணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து இதை பெஸ்ட்டாக நம்ம கற்று வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் கூட, பார்க்குறவங்க கூட, உங்க கூட பேசிட்டு இருக்கவங்க கூட நம்மளால பெட்டராக கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களை கன்வெர்ஸ் பண்ண முடியும், அவங்களை வந்து மேனிப்புலேட், கண்ட்ரோல், இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாமே பண்ண முடியும். தப்பான விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியும். அதுக்கு நான் தப்பான விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, என்னால் பண்ண முடியாது. அண்ட் தென் கன்சிஸ்டன்சி. நான் வந்து கன்சிஸ்டன்சியா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கன்சிஸ்டன்சியா சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரெகுலரா வந்து கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்றதை தாண்டி நான் ரெகுலரா வந்து கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டே வர்றது கன்சிஸ்டன்சி கிடையாது. நான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன், அண்ட் தென் அதை அப்லோட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு ஆடியன்ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸோ வருது. ஸோ அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த குறை நிறை ரெண்டுமே இருக்கும். அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த கண்டென்ட்டை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. ஒரு டெய்லியும் ஒரு மொக்க வீடியோவே போட்டுட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் போட்டுட்டு தான் இது கன்சிஸ்டன்சி கிடையாது. இது வந்து சும்மா ரிப்பீட்டட் ஒர்க் தான். ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது அது வந்து க்ரோத்தாகவும் இருக்கணும், அண்ட் தென் அதை வந்து தொடர்ந்து செய்கிற வேலையாகவும் இருக்கணும், அதில் வந்து க்ரோத் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பேசணும்னு நினச்சது. நீங்கள் வந்து இந்த வீடியோவை அவுட்ஸ்டாண்டிங் அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், என்னோட லைஃப்பில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரது, இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை வந்து நான் டீப்பாக லேர்ன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கிறது, இந்த மாதிரியான வேலையை வந்து நான் இந்த சேனலில் பண்ணுவேன். அண்ட் தென் பொலிடியா அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். இல்லை இந்த வீடியோ நீங்கள் வந்து பொலிடியா சேனல் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் அரிஸ்டாட்டிலோட லிங்க் தான், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இந்த பொலிடியா அப்படிங்கிற சேனலில் வந்து நான் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான் போடுவேன். அண்ட் தென் இதில் வந்து சண்டே நான் வந்து லைவ் வரலான்ட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா பேசலாம். ஸோ நீங்களுமே உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது நம்ம ஏன் இதை பண்ணுறோம், காசுக்காக தான் பண்ணுறோமா, இல்லை போர் அடிச்சிச்சுனாவோ, இல்லை வந்து ரொம்ப ஒரு அப்படி இருந்தாவோ நம்ம எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ இப்படின்னு சொல்லி ஒரு க்ரோத் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சி எழுதின கண்டென்ட் தான் வந்து இது. ஸோ இதெல்லாம் தான் பேசணும்னு நினச்சேன். அண்ட் தென் அவ்வளோதான். நன்றி.